மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் கண்ணன் பகவத்கீதையிலே திருவாக்கை அருளியிருக்கின்றான். எல்லா மாதங்களுக்குள்ளும் தலை சிறந்த மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். நம்முடைய இல்லந்தோறும் இறை அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக கன்னிப் பெண்கள் பாவை நோன்பு என்று ஒரு விரதத்தை அனுசரிக்கும் கலாச்சாரம் பண்டைய காலம் தொட்டே நமது நாட்டில் இருந்து வந்திருக்கின்றது. சங்க இலக்கியங்களிலும் கூட இந்த பாவை நோன்பு பல்வேறு பெயர்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. யாப்பெருங்கல விருத்தி, ஐங்குறுநூறு, நற்றிணை போன்ற பல நூல்களும் பாவை நோன்பை பெண்கள் அனுசரித்த விதத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திருப்பாவை, திருவெம்பாவை ஆகிய இரண்டும் வைணவர்களாலும் சைவர்களாலும் மிகவும் பக்தியோடு அனுசரிக்கக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், ஆண்டாளின் திருவாக்கில் மலர்ந்தது திருப்பாவை. இறைவனோடு இணையத் துடிக்கும் ஆன்மாவின் துடிப்பாக அமைந்த பாடல்கள் இந்த திருப்பாவை பாடல்கள். மாணிக்கவாசக சுவாமிகள் தான் பாடிய திருவாசகத்தில் ஒரு பகுதியாக திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை நோக்கி கன்னி பெண்கள் அனுசரித்த நோன்பை குறிக்கும் விதமாக பாடிய பாடல்கள் திருவெம்பாவை பாடல்கள். மயக்கத்திலே உறங்கிக் கிடக்கும் ஆன்மாவை மற்ற விழிப்படைந்த ஆன்மாக்கள் துயில் எழுப்புவதாக அமைந்து சிவன் அடியார்களோடு சேர்ந்து இறைவனை அடைவதற்காக விழையும் பெண்களின் மன விழைவை குறிக்கக்கூடிய பாடல்கள் இந்த திருவெம்பாவை பாடல்கள். இன்று மார்கழி முதல் நாளாக இருப்பதால் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை ஆகிய இரண்டிலும் முதல் பாடலை சிந்திப்போம். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். இவ்வாறு வருகின்றது ஆண்டாளின் திருப்பாவையின் முதல் பாடல். பகவானின் குணங்களில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்களை பகவத் கைங்கரியத்திற்கு அழைப்பதாக இதனுடைய உட்பொருள் அமைந்திருக்கின்றது. நோன்பு நோற்க விரும்பும் பெண்களை பொதுவாக அழைப்பது போல் இந்த பாடல் இருக்கின்றது. நோன்பிற்கு உரிய காலத்தை கொண்டாடி இறுதியில் நோன்பின் நோக்கத்தை நிறைவேற்றும் கண்ணபிரானையும் கொண்டாடுவதாக தொடங்குகிறது இந்த முதல் பாசுரம். பறை என்பது நோன்பிற்கு உரிய இசைக்கருவிகளில் ஒன்று. அழகிய ஆபரணங்களை அணிந்துள்ள ஆயர்பாடி சிறுமியர்களே, இன்று மார்கழி மாதத்தின் சுக்லபக்ஷ பௌர்ணமி முழு நிலா, அதாவது பௌர்ணமி நாள். இந்நாளில் உலகத்திலுள்ள அனைவரும் புகழும்படி நீர்நிலைகளில் நீராடி நோன்பில் இறங்குவோம். எல்லா பெண்களும் இங்கே வாருங்கள். நந்தகோபன் தனது திருக்குமாரனான கண்ணனை காக்கும் பொருட்டு, அதாவது பகைவர்களிடமிருந்து தனது குழந்தையான கண்ணனை காக்கும் பொருட்டு தனது கையில் கூரிய வேல் ஒன்றை ஏந்தியுள்ளான். அழகிய கண்களையுடைய யசோதையின் குமரனாகிய இந்த கண்ணன் யாரென்றால் அவன் சிங்கக்குட்டிக்கு நிகரானவன். கருத்த மேகம் போன்ற மேனியையும் செந்தாமரை போன்ற கண்களையும் உடையவன், சூரியன் போன்ற ஒளியையும் சந்திரன் போன்ற குளிர்ச்சியையும் உடையவன். அத்தகைய கண்ணனே நமக்கு நல்ல வரம் அருளுவான். அவனை சேவிக்க எல்லா பெண்களும் வாருங்கள் என்று பெண்களுக்கு அறைகூவல் விடுக்கும் பாசுரமாக முதல் பாடல் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது திருவெம்பாவையின் முதல் பாடலை சிந்திப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய்
வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். மார்கழி நீராடலின் சிறப்பை உணர்ந்த பெண்கள் அதிகாலையில் துயில் எழுந்து இறைவனின் புகழை பாடி வருகின்றார்கள். அப்படி வலம் வரும் வேளையில் துயில் எழாமல் உறங்கிக் கிடக்கும் ஒரு பெண்ணை அவளுடைய வீட்டின் வாசலில் வந்து நின்று எழுப்புகின்றார்கள். சிவபெருமானின் எல்லையற்ற பெருமையை எடுத்துச் சொல்லி துயில் எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல் இது. சிவபெருமானின் மகிமையை கேட்ட பெண் அந்த மகிமையை உணர்ந்து துயில் எழுந்தது போல் அறியாமையில் மயங்கிக் கிடக்கும் ஆன்மாக்களும் மகாதேவனின் பெருமையை உணர்ந்து உய்வடைய வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. தோற்றமும் முடிவும் இல்லாத அரிய ஒளியான சிவபெருமானின் புகழை நாங்கள் பாட கேட்ட பிறகும் நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பெண்ணே, அழகிய பெரிய கண்களை உடையவளே, உனக்கு காதுகள் கேட்கும் தன்மையை இழந்துவிட்டனவோ? நாங்கள் மகாதேவனின் திருவடிகளின் சிறப்பை பாடினோம். அப்பொழுது எங்கோ ஒரு மூலையில், இந்த வீதியின் மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த எமது தோழி ஒருத்தி தன்னை மறந்து இறைவனின் பெருமைகளை கேட்டு தேம்பி தேம்பி அழுது படுக்கையிலிருந்து புரண்டு விழுந்து மூர்ச்சையுற்றாள். அவளுடைய தன்மை வியக்க வைக்கின்றது. ஆகவே நீயும் சிவபெருமானின் பெருமையை உணர்ந்து எங்களோடு நோன்பு நோற்க வா என்று அழைக்கும் விதமாக திருவெம்பாவையின் முதல் பாடல்